நேற்று இரவு 8:45 மணி அளவில் பொர்லையில் சிறிசர உயர்நிலையில் இடம்பெற்ற, அதாவது ஒரு மைதானத்துக்கு பக்கத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இதுவரைக்கும் இந்த செய்தி நாம சொல்லும் வரைக்கும் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. 5 பேர் இதுல மோசமான முறையில் படு காயங்களுக்கு உள்ளாக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து அதுல நேற்று இரவே ஒரு இளைஞர் உயிரிழந்திருந்தாரு. இன்று காலையில ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. மற்ற 3 பேருடைய நிலைமையும் கவலைக்கிடமாக இருப்பதாக கொழும்பு வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்குது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் அப்படின்றது கொழும்பை கொஞ்சம் உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம், ஒரே இடத்துல இளைஞர்கள் அதுவும் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 26 துப்பாக்கி சூடுகள் இவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு பொதுவான இடம், மக்கள் குடியிருப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு விளையாட்டு மைதானம். விளையாட்டு மைதானத்தில் விளையாடுறதுக்கு தயார்படுத்தல்கள் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 2 பேர் மோட்டார் சைக்கிளில் வந்தவங்க இந்த துப்பாக்கி சூடை நடத்தி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தோடு தொடர்புடைய அல்லது துப்பாக்கி சூட்டு தாரிகளுக்கு அதாவது உதவி செஞ்சார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் பேரில் இன்றைய நாளில் போலீசாரால் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. மேலதிகமான விசாரணைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானவங்க 21, 23, 24, 25 வயதுடையவர்கள் அப்படின்றதுதான் இதுல இருக்க மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இளைஞர்கள் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆரம்ப கட்ட விசாரணைகள்ல ஆரம்ப கட்ட தகவல்களா வெளியாகி கொண்டிருக்கிற தகவல்கள் என்னன்னு சொன்னா, துபாயில ஒளிந்திருக்கின்ற ஆயுத அல்லது பாதாள உலகத்தோடு சம்பந்தப்பட்டவர்களால் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஆரம்ப கட்ட தகவல்களாக வெளியாகி இருக்கு. இன்னும் மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அப்படின்றது கொஞ்சம் மோசமான நிலையை நம்ம நாட்டில் கொண்டு போய் விடுதோ அல்லது கொண்டு போய் கொண்டிருக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. காரணம்னு சொன்னா, ஒரே நேரத்தில் 5 பேர் மீது துப்பாக்கி சூடு, அதுவும் அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மற்ற 3 பேருக்கு, அதாவது 5 பேர்ல 2 பேர் இப்போது உயிரிழந்திருக்காங்க. மற்ற 3 பேரும் கவலைக்கிடம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு பரபரப்பான ஒரு என்ன சொல்றது, இன்னும் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற அளவில், அதுவும் ஒரு நகரம், மக்கள் அதிகமாக வாழுகின்ற இடம், இந்த இடங்கள்லேயே துப்பாக்கி சூடு சம்பவங்கள், இளைஞர்கள் இதனால் பலியாகி இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பரபரப்பையும் ஒரு அதிர்வலையையும் கொழும்புல நேற்றிலிருந்து ஏற்படுத்தி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமொரு செய்தி இதோட சம்பந்தப்பட்ட செய்தியாக இருந்தது. குற்ற புலனாய்வு நிபுணர் ஒருவர் இன்றைய நாளில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம்னு சொன்னா, இலங்கை ஒரு மோசமான நிலையை நோக்கி செல்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு மாசத்துல இளைஞர்கள் கிட்டத்தட்ட 40 முதல் 50 இளைஞர்கள் புதிதான குற்ற செயல்களோடு இணைந்து கொள்கிறார்கள். இப்ப இருக்கிற குற்றம் செயல்களோடு தாண்டி புதிதா ஒரு 40 முதல் 50 பேர் இணைந்து கொள்றாங்க. இது ஒரு மோசமான நிலையை உருவாக்கி இருக்கிறது. சர்வதேச ரீதியில ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. இவர்கள் முதல் கட்ட இவர்களுக்கான தண்டனையாக இவர்கள் சிறையில் அடைக்கப்படுவது என்பது, இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்படுவது, அதாவது இவர்கள் சிறையில் அடைக்கப்படுவது ஒரு பாரதூரமான நிலையை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரும். காரணம், இப்ப நம்ம பொருளாதார ரீதியில வளர்ந்து கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது புதிதாக குற்றச்செயல்களோடு 40 முதல் 50 பேர் ஒரு மாசத்துல இணைந்து கொள்றாங்க, அவங்க ஜெயிலுக்கு போறாங்க அப்படின்னும் போது நம்மளுடைய பொருளாதார நிலைமை மோசமான நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியது ஒரு முக்கியமான கடமையாக இருக்கு. சர்வதேச ரீதியாக பார்க்கும்போது கூட நாம கொஞ்சம் அதிகமாக இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுறோமோ இந்த அண்மை காலமா அப்படின்ற மாதிரி தான் அந்த நிபுணர் அவருடைய கருத்துல, அவருடைய ஆய்வுகள்ல சொல்லியிருக்காரு. காரணம், இதுல ஈடுபடுறது இளைஞர்கள்ன்றதால. தற்பொழுது இலங்கையில வைத்தியர்களுடைய பற்றாக்குறை இருந்து கொண்டுதான் இருக்கு. ஒரு கட்டத்துல இலங்கையின் வைத்தியர் பற்றாக்குறை வரக்கூடிய நாடாக கூட இலங்கை மாறலாம். காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நாங்க அண்மை நாட்களாக பார்த்த ஒரு விஷயம் தான். அதாவது வைத்திய படிப்புக்காக மேலத்தைய நாடுகளுக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு செல்றவங்க நிறைய பேர் இங்க திரும்பி வரதில்லை. அது மட்டும் இல்லாமல் இங்க படிச்சுட்டு நிறைய பேர் வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுக்காக போறாங்க. நிறைய பேர் அரச வைத்திய வேலையை விட்டுட்டு தனியார் வேலைத்துறைகளுக்கு போறாங்க, வெளிநாடுகளுக்கு போறாங்க. இந்த மாதிரியான பல காரணங்களால அரசாங்கத்தினுடைய அல்லது இலங்கையினுடைய வைத்தியர்களுடைய பற்றாக்குறை தொடர்ச்சியாக இருந்து வருவது சொல்லக்கூடியதாக இருக்கு. அமைச்சர் நலிந்த ஜேதிச பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. முன்பெல்லாம் நம்ம நாட்டில இருந்து வைத்திய படிப்புக்காக அல்லது வைத்திய சம்பந்தமான மேலத்திய படிப்புகளுக்காக வெளிநாடு போவாங்க, அல்லது வேற காரணங்களுக்காக அவங்க வெளிநாடு போவாங்க. ஒரு 100 வைத்தியர்கள் வெளிநாடு போறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதுல 60 பேர் வரவே மாட்டாங்க, 40 பேர் தான் வந்தாங்க. 40% தான் திரும்பி வந்தாங்க. ஆனா இது கொஞ்சம் இப்போ மாறி இருக்கு. இப்போ கொஞ்சம் அதுல முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. 100 பேர் இப்ப வெளிநாட்டுல படிப்புக்காக போனாங்கன்னு சொன்னா அதுல 60 பேர் திரும்பி வராங்க. அதுல 40 பேர் வராங்கல்ல இன்னும்.
இது மட்டும் இல்லாம அரச துறையிலிருந்து பலர் இப்பொழுது ஓய்வு பெறுவதாக வெளியே போயிருக்காங்க நிறைய பேர். இந்த அடிப்படையாக கொண்டு வைத்தியர்களுடைய பற்றாக்குறை நாட்டில் தொடர்ச்சியாக இருக்கு. இப்ப இலங்கையில அரச சேவையில வைத்தியர்களாக 2042 பேர் கடமையாற்றுறாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான 1139 வைத்தியர்கள் நாட்டுக்கு தேவை. அதாவது இப்ப இருக்கிற பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யறது தேவை அப்படின்ற மாதிரி அமைச்சர் சொல்லியிருந்தாரு. என்ன செய்யறது, நாமளும் இனி வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு போறாங்க, அவங்க போற நாட்டுக்கு நாமளும் போக வேண்டியதான், வேற வழி இல்லை என்ற அளவு தான் இருக்கு. அந்த அளவுக்கு வைத்தியர்களுடைய பற்றாக்குறை நாட்டுல நாளுக்கு நாள் அதிகரிக்குது அப்படின்றத செய்திகள்ல பார்க்க கிடைக்குது. இந்த வருஷத்துல இருந்து வரி கட்டுற வருஷம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அண்மை நாட்களை நாங்க பார்க்கும்போது வரி கட்டணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. யாரு கட்டுறாங்க, எப்படி கட்டுறாங்க, நாம எப்படி கட்டணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. நமக்கு இந்த கடிதமும் வரல, எதுவும் வரல, என்னன்னு கட்டுறது அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஒருவேளை மறந்துட்டாங்களோ அப்படின்ற நினைப்பும் நிறைய பேருக்கு இருக்கு. இல்ல, வரி கட்டுறதுக்கான ஒரு அறிவித்தல் அல்லது வரி கட்டணும் அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது வருகின்ற அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம், அக்டோபர் 15 நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க 2024 முதல் 25ஆம் ஆண்டுக்கான வரி செலுத்துறதுக்கான காலகட்டம் அப்படின்றது. அதாவது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இடையில நீங்க வரி கட்டுறதுக்கு முதல்ல நீங்க என்னென்னத்துக்கெல்லாம் வரி கட்டணும், என்னென்ன செலவுகள் உங்களுக்கு இருந்து எவ்வளவு வருமானம் வந்ததுன்ற அறிக்கையை நீங்க சமர்ப்பிக்கணும். இதை நவம்பர் 30ஆம் தேதிக்கு முதல்ல கொடுக்கணும். கொடுக்க தவறுறவர்கள் மேலதிக கட்டணங்கள் அபராதம் இருக்கு, அவங்களுக்கு வட்டியும் இருக்கு. நீங்க 1 லட்சம் ரூபாய் வரி கட்ட போறீங்கன்னா அந்த 1 லட்சத்துக்கு வட்டி இருக்கு, அது தாமதத்துக்கு அபராதம் இருக்கு. அதுக்கு பிறகும் இது பண்ணணும், நீங்க கட்டல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வழக்கும் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதுல தனிநபர் வருமானம் எடுக்கிறவங்களும் இதுக்குள்ள வருவாங்க, கூட்டு வருமானம், அதோட நிறுவனங்களுக்கான வருமானங்களும் கூட இந்த காலகட்டத்துக்குள்ள நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே நவம்பர் 30ஆம் தேதிக்கு முதல் 2024 25ஆம் ஆண்டுக்கான வரியை நீங்க செலுத்துங்க. நீங்க தனிநபரா இருந்தாலும் கூட உங்களுடைய செலவுகள், உங்களுடைய வருமானத்தை பார்த்து உங்களுடைய செலவுகளை வச்சுக்கொண்டு எவ்வளவு உங்களுக்கு வருமானம் அப்படின்றத காட்டி சரியான தரவுகள் காட்டப்பட வேண்டும், சரியான முறையில் இது வரி கட்டப்பட வேண்டும் அப்படின்றதையும் வலியுறுத்திருக்காங்க. மிக அவதானமா இந்த விஷயத்துல இருங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இதை கணக்கெடுக்காம விட்டுறாதீங்க. இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் அதிகமாக பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளா இருக்கு. RJ Chandru ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.